ஹலோ ஆல், ஃபேமிலி பிளானிங் சர்ஜரி பண்ணவங்களால திருப்பி பிரெக்னென்ட் ஆக முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும். ரெண்டு மெத்தடால. ஒன்னு வந்து ரீகனலைசேஷன் அண்ட் செகண்ட் இஸ் ஐவிஎஃப். ரீகனலைசேஷன் ப்ரொசீஜர் அப்படின்னா நார்மலா ஃபேமிலி பிளானிங் ஆபரேஷன் பண்ணும்போது இந்த டியூபை கட் பண்ணி ரெண்டையும் பிரிச்சிடுவோம். ரீகனலைசேஷன்ல லாப்ராஸ்கோபி சர்ஜரி மூலமா ரெண்டையும் ஒன்னு சேர்க்கறது தான் இந்த ப்ரொசீஜர். இதோட சக்சஸ் ரேட் 50%. இது less than 35 இயர்ஸா இருக்கணும் அவங்களோட ஏஜ். ஸ்பெர்ம் கவுண்ட், மொட்டிலிட்டி எல்லாமே நல்லா இருக்கணும். டியூப் லென்த் மினிமம் 4 சென்டிமீட்டர்ஸா இருக்கணும். டியூப் டேமேஜ் ஆயிருக்க கூடாது. இதோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த டியூப்ல பிரெக்னன்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் வெயிட்டிங் பீரியட் ஃபார் த ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. எனிவே இது ஒரு அப்டமன் சர்ஜரி. ஐவிஎஃப் அப்படின்னா கரு முட்டைகளை வெளியில எடுத்து அந்த விந்தணுவோட ஒண்ணு சேர்த்து கருவை உருவாக்கி அந்த கருவை கர்ப்பப்பைக்குள்ள வைக்கிறது பேர் தான் ஐவிஎஃப்ங்கிற ப்ரொசீஜர். இதோட சக்சஸ் ரேட் நல்லா இருக்கும். இதுக்கு வெயிட்டிங் பீரியட்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேணாம், சீக்கிரமாவே ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். எனிவே இது ஒரு பெரிய சர்ஜரி கிடையாது. ஃபேமிலி பிளானிங் பண்ணவங்களால கண்டிப்பா திருப்பியும் பிரெக்னென்ட் ஆக முடியும்.